he was being pressurized, torture. There were 7 days when Swami Vivekananda could not have food continuously. To such a state of poverty, the whole family fell. அப்போதான் மனுஷனுடைய நிஜமான தரமே வெளியில வந்துவிடும். Philosophy is the luxury of the leisured few. ஏசி ஹால்ல நன்றாக சாப்பிட்டு விட்டு தத்துவம் பேசுறது வேதாந்தம் அல்ல. When we have the pinch of hunger, when we are in the state of adversity, கஷ்டம் வரும் பொழுதுதான் இன்னும் we are able to be the real philosophers, thinkers, and that is the real test. Swami Vivekananda has been brought to that state. Mother to be looked after, widowed mother, sisters to be married to, young sisters, younger brothers, he is supposed to be the senior most, and now he could not continue his legal studies. Law college la padikka mudiyavillai. He discontinued. He was a BA, a graduate. அந்த காலத்தில் BA ஆக இருக்கும் பொழுது easy to get jobs and இப்போ நம்ம நினைக்கிறோம். No. கலக்கத்தா மகாநகரத்தில் விவேகானந்தர் ஒரு பட்டபத்ரன் டிகிரி வாங்கினவர் போய் எனி போஸ்ட் he begged. Not this post, that post. ஒரு டீச்சர் போஸ்ட் எலிமெண்டரி ஸ்கூல்ல கொடுங்கய்யா, ஒரு கிளார்க் போஸ்ட் கொடுங்கய்யா. அம்மாவுக்கு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு, சிஸ்டர்ஸுக்கு கல்யாணம் பண்ண வேணும், தம்பிகளை படிக்க வைக்கணும், கடன் அடைக்க வேண்டியது இருக்கு. Even the house was in the legal disputes. Cousins have gone to the court, this house belongs to us ன்னு சொல்லி from all corners there was a pressure. இதுவரையும் அவர் கத்திக்கிட்ட தியரி வேறு, ஆக்சுவல் வாஸ்தவக வேர்ல்டில் அவருக்கு வந்த கஷ்டம் வேறு. When he passes through the difficult days, is he able to stick to his ideals? அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட திரும்பி திரும்பி போவார். இது இப்படி ஒரு இடத்துல நிப்பாட்டி வையுங்க. நரேந்திரன் பிராக்டிக்கல் லெவலுக்கு வந்தான் ஃப்ரம் தியரி. பாயிண்ட் நம்பர் 1, parallel. பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தத்துவத்தை கொடுத்தார். Arjuna was given 17 chapters of wonderful philosophy. ஆரம்பத்தில் indecisive. விவேகானந்தா ஆரம்பத்தில் indecisive. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா, indecisive. அர்ஜுனன் வாருக்கு போறதா வேண்டாமா, நகாஞ்சே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானிச்ச கிம்னோ போகேன கோவிந்தா. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிங்டம். ஆனஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசின்னு சொல்ல மாதிரி அஹிம்சா பரமோ தர்மஹ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட். இஸ் இட் ரைட் டு ஃபைட், இஸ் இட் ரைட் டு கில்? இன்டெசிசிவாக இருக்கக்கூடியவர் அர்ஜுனன் முதல் சாப்டர்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சரே சந்திக்கிற வரையும் விவேகானந்தர் இருக்கக்கூடிய நிலைமை இன்டெசிசிவ். parallel. அவர் பேரு நரன், இவர் பேரு நரேன். நரா இஸ் அர்ஜுனா, நரேன் இஸ் விவேகானந்தா. நரா அர்ஜுனா வாஸ் இன்டெசிசிவ். தீர்மானம் பண்ண முடியவில்லை, இவருக்கு தீர்மானம் பண்ண முடியவில்லை. என்ன செய்யறதுன்னு கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அங்க கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அவருடைய கவலையும் கஷ்டமும் சொல்லியிருக்கிறார் நரேன். அதே மாதிரி நரன் இதே மாதிரி இவரும் போய் சொல்லிக்கிட்டார். அவர் தியரிட்டிக்கல்லி he solved the problem. 17 chapters of பகவத்கீதா. வாட் ஃபார்? கடவுள் இருக்கிறார் அப்பா, நீ செய்யறது தர்மம் அப்பா. he went on giving the convincing arguments, Sri Krishna, to make Arjuna fight, to make Vivekananda believe. இங்க அங்க parallel. அங்க 13வது நாள் யுத்தம் நடக்கிற நேரத்தில் அர்ஜுனனுடைய ஒரே ஒரு மகன் சுபத்ராவுக்கு பிறந்தவன் அபிமன்யு சத்து போயிட்டான். On the 13th day, having listened to Bhagavad Gita, having got his doubts cleared, Arjuna became despondent once again. இங்க இவ்வளவு கன்வின்ஸான விவேகானந்தர் அப்பா காலமான உடனே he became again doubtful.
அங்க ஒரு parallel, இங்க ஒரு parallel. Before meeting Krishna and expressing his doubts, before meeting Ramakrishna and expressing his doubts, Krishna removed all the doubts of Arjuna and asked him to fight. Sri Ramakrishna removed all the doubts about God and asked Vivekananda to be a man of action. Theoretically okay. அதே மாதிரி மேன் ஆஃப் ஆக்ஷனாக விவேகானந்தர் செஞ்சின்றேதா இருக்கிறார். அங்க அர்ஜுனன் யுத்தம் பண்ணிண்டேதா இருக்கேன். 13வது நாள் 13th day அபிமன்யு டைடு. இவர் லா காலேஜில் படிச்சுட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பா டைடு. நரேன் ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர். இப்போ ஹவ் ஆர் தே? பகவத்கீதையில் என்ன நடந்தது சொல்றேன். அர்ஜுனன் திரும்பி வந்தான். பெரிய அண்ணா யுதிஷ்டிரன் சொன்னார், தம்பி நீ இல்லாத நேரத்தில் ஏதோ பெரிய பத்மவியூகம் போட்டிருக்காங்க, உன் பையன் அபிமன்யு உள்ள போனா வெளியில வர முடியவில்லை, கொண்டு விட்டாங்க. துரோணா, அஸ்வத்தாமா, கிருபா, கர்ணா, துர்யோதனா, துஷாசனா இவங்களெல்லாம் சேர்ந்து வெட்டிட்டாங்கப்பா உங்க பையனேன்னு சொல்லி அழுகிறார் யுதிஷ்டிரன். அர்ஜுனனுக்கு கோபம் வருது. கிருஷ்ணன் கிட்ட போனா ராத்திரி 11 மணிக்கு, மை டியர் கிருஷ்ணா, எனக்கு அர்ஜென்ட்டா என் பையனுக்கு உயிர் கொடுக்க போறியா இல்லையா? ஐ வாண்ட் மை சன் பேக். என்னப்பா 17 அத்தியாயம் பகவத்கீதை சொன்னேனே, இப்படி கேட்கிறியே முட்டாள்தனமா? ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யு, பிறந்தவனெல்லாம் சத்திதான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறேனே, கடைசியில நீ என்ன சொன்னே? நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா த்வ பிரசாதான்மய அச்சுதா கரிஷ்யே வச்சனம் தவ. மோகம் போய்விட்டது, அஜ்ஞானம் போய்விட்டது, இன்டிசிசிவ்னஸ் போய்விட்டது. இப்போ நான் சிறந்த மனிதனாக இருக்கிறேன், நீ சொன்னபடியெல்லாம் செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு பேசினியே. பையன் சத்தி போன உடனே திரும்பி வர்றிய நத்திங் டூயிங். அதெல்லாம் வாத்தியார் வேலை, ஸ்டேஜில் பேசுறதுக்கு மட்டும்தான். All your rejuvenation, rehabilitation, renaissance, மறு மலர்ச்சி மேடையில ஏசி ரூம்ல எல்லா சுகமா இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு மட்டும்தான். When the shoe pinches, no philosophy. பசியோட இருக்கிறவனுக்கு வேதாந்தம் இல்லை, உணவு தான் தேவை. என் பையன் சத்து நான் கிடக்கிறேன், நீ தத்துவம் பேசுறிய, ஆத்மவஸ்துங்கிறிய, பெர்மனன்ட்ங்கிறிய, என் பையன் வேணும். Sri Krishna was in an embarrassed situation. உனக்கா போய் நான் இவ்வளவு வேதாந்தம் சொல்லியிருக்கிறேன். அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, நீ சாதாரண மனுஷன் இல்லப்பா கிருஷ்ணா, கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தா கடித கடனா சமர்த்தா. இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இல்லை, உன்னால செய்ய முடியாததே எதுவுமே இல்லை. நீ பள்ளிக்கூடத்துல சாந்தீபன் மகர்ஷி கிட்ட படிச்சுட்டே இருக்கக்கூடிய காலத்துல உன் குருபத்னியினுடைய மகன் என்னக்கோ சத்தி போயிட்டான். சத்தி போன மாணவனை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு ஒப்படைச்சிட்டு, அதே மாதிரி என் பையனை எனக்கு கொண்டு வந்து கொடு. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, அது அஜ்ஞானப்பா, அந்த அம்மாவுக்கு நான் பகவத்கீதை சொல்லலப்பா. Therefore அந்த அம்மாவோட நீ கம்பேர் பண்ணுங்க, அவங்க சாதாரண மாஸ், சாதாரண விமன், சாதாரண ignorant lady, nothing doing. I want my son. அதே மாதிரி தான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் எப்படி புலம்பினானோ, அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட விவேகானந்தர் போய் புலம்புறார். உன் வேதாந்தம் யாருக்கு வேணும்? எனக்கு அப்பா இல்லை, வீடு பிரச்சனைல இருக்கு, அம்மாவுக்கு சோறு இல்லை, தங்கச்சிகள் கல்யாணம் இல்லை, தம்பிகளுக்கு படிப்பு இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை போட்டு குடியா, வருமானத்தை வழிகாட்டியும் காமிகையா. See, you find a wonderful parallel when a person moves from theory to practice. நாங்க இங்கனா உபன்யாசத்துக்கு போகும்பொழுது நானும் வனிராஜனும் நரசிம்மன் சாரு ஆடியன்ஸ்ல சில பேர் சொல்லுவாங்க, ஆமா நீங்க பிரின்சிபலா ரிட்டையர் ஆயிட்டீங்க, பென்ஷன் வாங்குறீங்க, எவ்வளவு தத்துவானா பேசுவீங்க, எங்க கஷ்டம் யாருக்கு தெரியும்? It is a practical question. You are all well placed, you are all very comfortable. வேலை கிடைக்கிறது இல்லை, எம்ஏ படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன், ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீங்க பெரிய தத்துவம், பாரத நாடு மாபெரும் நாடு, இதுன்னு சொல்றீங்க, எனக்கு வேலை போட்டு கூட அப்புறமா பேசுறேன். See, this is the present state of affairs. Swami Vivekananda had to face it. Arjuna had to face it. We the teachers have to face it. இந்த மாதிரி பிரச்சனை மாணவர்கள் கேட்கும் பொழுது, இளைஞர்கள் கேட்கும் பொழுது அவனுக்கு வசதி. Don't preach philosophy to a hungry stomach, Vivekananda
எக்ஸார்டேஷன். அவங்க பிரெட் கேட்கும் பொழுது, உணவு கேட்கும் பொழுது நீங்க கல்லு கொடுக்குறீங்க வர்ஷிப்புக்கு. It's a foolishness to offer stones for worship when the people are asking for food. We don't want your missionaries. We want bread bringing. Some way அவங்களுக்கு உணவு முதல்ல போட்டு கொடுங்க. யான் விவேகானந்தர் down to the earth practical thinker he is. We are therefore expected to find. What a wonderful parallel. பகவத்கீதையில என்ன ஆச்சுன்னு சொல்றேன். பகவத்கீதையில என்ன ஆகுது? அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ராத்திரி 12 மணி ஆயிப்போச்சு. கிருஷ்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. அர்ஜுனன் கேட்க மாட்டேன்ட்டா, எனக்கு மகன்தான் வேணும்ட்டான். ஓகே, வண்டியில் உட்காரு, குதிரைகள் கொண்டு வர்றேன், இந்த ரதத்தில் உன்னை உன் மகன் இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டின்னு போறேன், உன் மகனை பாரு, திரும்பி கொண்டு வாப்பான்ட்டார். கிருஷ்ணா வாஸ் டிஃபீட்டட், Arjuna was successful. And Arjuna took his seat in the chariot. Krishna took the reins. And கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் ரன்வேல ரதம் போய் விட்டது. Suddenly he applied the brakes and the ரதம் became a helicopter. மகாபாரதத்தில் மேல போகுது சந்திரலோகத்துக்கு ரதம். சந்திரலோகத்தில் பெரிய பவனம், சிம்ஹாசனம் மேல அபிமன்யு உட்கார்ந்தே இருக்கிறான்.